வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே நம்ம இஷ்டத்துக்கு வேலை எதுவுமே பார்க்க முடியாது. அதுவும் நம்ம வீட்டில் இப்போ பிறந்த குட்டி தங்கத்தை வச்சுக்கிட்டு கடவள்ளி வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி வேலை செஞ்சு சாமி கும்பிட்றதுன்னு நினச்சேன். நம்ம மைண்ட் வைஸை புரிஞ்சுக்கிட்ட குட்டி தங்கம் மார்னிங் 6 o'clock தூக்கத்தை போட்டுட்டாரு. கடகடன்னு ஓடி போய் மின்னல் வேகத்தில் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பெரிய குட்டியை ஸ்கூலுக்கும் கிளப்பி விட்டுட்டு சின்ன குட்டியும் குளிப்பாட்டி திரும்பவும் தூங்க வச்சுட்டேன். லஞ்சுக்கு சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுட்டு ஈவினிங் படைக்கிறதுக்கு மதியமே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சுண்டலை வேக வச்சுட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணி பயறு பாயசத்துக்கு பருப்பையும் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டு மாவிளக்கு மாவுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் தம்பியுமே பார்த்துக்கிட்டு வேலையுமே பார்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வடைக்கு பருப்பு அரைச்சி வடையுமே போட்டுட்டு ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக முக்கியமான ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்க. எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு மருதாணி அரைச்சி வச்சு படைக்கிறது தான் வழக்கம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைமில் கிடைக்குமோ இல்லையோன்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றப்ப ஒரு வீட்டில் கேட்டு ஃபைனலாக எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு மன திருப்தியோட சாமியுமே கும்பிட்டாச்சு.